ப்ராடக்ட்காக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துடலாம், அது விற்காட்டி கூட பரவாயில்ல, இது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஓகே, மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். அது 4x4 வண்டி இது. ஆமாம். பட் அது விட்ட உடனே எங்களுக்கு வந்து 25,000 புக்கிங் அந்த ஒரே நாளில் வந்துருச்சு. 1 மணி நேரத்தில் 25,000 புக்கிங் வந்துருச்சு. பர் மந்த் எங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 1,500. ஓகே. பட் டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட 4,700 5,000 வந்துருச்சு பர் மந்த்தில். ஓகே. அவ்வளோ அப்போ தான் தெரிஞ்சுது சில ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் கூட அது வந்து எமோஷ்னலாக அது ஹூக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த ஷேப்பு தான் அதனுடைய எமோஷனல் ஹூக். ஓகே. அந்த ஹூக் இருந்ததுன்னா மக்கள் வந்து வாங்குவாங்க. இதை வந்து லாங் டேர்ம் ஜெர்னிக்காக பயன்படுத்த மாட்டாங்க. பட் அவங்க பர்சனாலிட்டியினுடைய எக்ஸ்பிரஷன் இருக்குல்லங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இது வந்து கிட்டத்தட்ட இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையாங்கிறதுக்கான நமக்கு கான்க்ரீட்டாக எதுவும் இருக்காது. கான்க்ரீட்டாக இருக்காது. நீங்கள் வந்து தார் பொறுத்த வரைக்கும் ஒரு 1,200 கார்ஸ் மந்த் இருந்தால் பெரிய விஷயம் நினச்சிருந்தோம். ஆனால்